பாக்யராஜை பார்த்தா உங்களுக்கும் பரிதாபமாக இருக்கா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். தன்னோட பர்த்டேக்கு நைட்டு 12 மணிக்கு ரைட் கூட்டிட்டு போவாரு. தன்னோட கணவர் பாக்யராஜ்னு ஆசையாக ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அழகுமலர். அதே சமயம் ராகவி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே மதி கேட்குறாங்க, அக்கா என்னக்கா மாமா இன்னும் ஃபோனை எடுக்கலையா அப்படின்னு கேட்க, இல்லை மதி, சாயங்காலம் 4 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னைக்கு கொஞ்சம் டியூட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால நைட்டு லேட் ஆகும் வர்றதுக்கு, ஆனால் எப்படியாவது மலர் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லி சந்தோஷமாக பேசினாரு மதி. அதுக்கப்புறம் என்னை கிளம்பி இருக்க சொன்னார். அதை நம்பித்தான் நான் இப்படி கிளம்பி இருக்கேன். ஆனால் இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல, உடனே மதி எழுந்துருச்சு, ஏக்கா இடையில ஒரு 9 மணிக்கு வாக்கில் நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஆஹா இல்லை மதி, சாயங்காலம் அவர் ஃபோன் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, ஃபோனு சைலண்டில் தான் இருக்கும் மலர், அதனால் நீ ஃபோன் பண்ணாத, எங்களுக்கு இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் நைட்டு 11 மணி 12 மணி ஆகும், அதனால் எப்படியா இருந்தாலும் 12 மணிக்கு நீ ரெடி ஆயிரு, கண்டிப்பாக உன்னை வந்து கூட்டிகிட்டு போமா இந்த பாக்யராஜ்னு சொல்லி ரொமான்ஸாக தான் பேசினாரு மதி. அதை நம்பித்தானே நானும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு உன்னோட தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இப்படி எழுந்திரிச்சிட்ருக்க. ஆனால் இப்போ 11:45 இப்போ 2-3 வாட்டி ஃபோன் பண்ணியும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சோகமாக போய் உட்காந்துடுறாங்க. உடனே மதியோ, அக்கா அப்போ இன்னும் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருக்காதா இருக்கும்க்கா, அதனால தான் மாமா எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தண்ணி குடிக்கிற மாதிரி வெளியில் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. தன்னோட ஃபோனில் இருந்து மதி அங்கே பாக்யராஜுக்கு. அதே சமயம் சோகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்க பாக்யராஜ், என்ன மதி ஃபோன் பண்ணுது அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. மதி என்னப்பா சொல்லுப்பா, பக்கத்தில் மலர் இருக்காளா அப்படின்னு கேட்க, மாமா இல்லை, நான் இப்போ வெளியில் வந்து தான் பேசுகிறேன், ஏன் ஏதாவது பிரச்சனையா, நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கலைன்னு சொல்லி அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அதான் அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நான் பக்கத்தில் இருந்து பேசினேன்னா அது அக்காவுக்கு தெரிஞ்சால் அதுவும் பிறந்த நாள் அதுவுமா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லித்தான் இப்படி தனியாக வந்து வெளியில் பேசுகிற மாமா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, மதி அது வந்துப்பா அப்படின்னு சொல்ல, ஏமாமா இன்ஸ்பெக்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் நடந்து உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ரிஸ்கான வேலையா அப்படின்னு கேட்க, பாக்யராஜ் சொல்கிறாரு, இல்லைப்பா பேங்க் வேலையெல்லாம் நைட்டு 9:30 மணிக்கே முடிஞ்சிச்சுப்பா, ஆனால் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன் மாமா நீங்கள் வீட்டுக்கு வராமல் இப்படி அக்காவையும் கிளம்ப வச்சுட்டு எதுவுமே நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் அவங்க ரொம்ப ஆசையாக எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதான்ப்பா நான் வரலை அப்படின்னு சோகமாக சொல்கிறாரு. என்னது அக்கா ஆசாசியாக இருக்காங்கன்னு சொல்லியும் நீங்கள் வரலைன்னா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா நான் மலர்கிட்ட பைக் ரைடு கூட்டிகிட்டு போகிறேன்னு தானே சொல்லியிருந்தேன், பைக்கே இல்லாமல் எங்கே போய் ரைடு கூட்டிகிட்டு போக முடியும், அதனால தான்ப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு, உங்கள் பைக்குக்கு என்னாச்சு அப்படின்னு மதியும் கேட்க, என்னோட பைக்கு நான் ஃபினான்ஸில் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன், அந்த பணத்தை கட்ட முடியாதால் இன்னைக்கு சாயங்காலம் வந்து பேங்க்கில் கீழே நிறுத்தியிருந்தப்ப அவர் பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு பாக்யராஜ் சொல்கிறாரு. உடனே மதி சொல்கிறாங்க, என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க, இதை முதல்லையே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், தயவு செஞ்சு அக்காவை ஏமாத்திடாதீங்க, நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறேன், எவ்வளோ மாமா பணம் கட்ட வேண்டியது அப்படின்னு மதியும் கேட்குறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன 50,000 தானே, சரி நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, நான் அங்கே வர்றேன், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் இப்போவே அந்த ஃபினான்சியர் கிட்ட கொடுத்துட்டு நம்ம பைக்கை திருப்பி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல, உடனே பாக்யராஜோ, இல்லைப்பா இந்த டைமில் மணி 11:30 ஆகுது, நீ எப்படிப்பா இங்கே வருவ, அதுவும் மலர் முழிச்சிருக்கா, அவள் எங்கே போகிற என்னன்னு கேட்டால் நீ என்னப்பா பண்ணுவ, அந்த பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ, ஐயோ நினச்சாவே ரிஸ்க் நிறையா இருக்குப்பா, வேண்டாம்ப்பா அப்படின்னு பாக்யராஜ் சொல்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா, நான் எதுக்குமே பயப்படாத பொண்ணு, தைரியமான பொண்ணு, அதனால் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இருக்கிற ஸ்பாட் எங்கன்னு சொல்லுங்கள், நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு மதி கேட்க, நான் இப்போ அண்ணா நகரில் தான்ப்பா இருக்கேன், அங்கே தான் அவரோட ஆஃபீஸு, அங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ தனியாக வாப்பா வர அப்படின்னு கேட்க, எதுவும் கவலைப்படாதீங்க, நான் சேஃப்டியாக வருவேன், தனியாக வரணும் இல்லை கூட யாராவது கூட்டிகிட்டு வரணும் அது ரெண்டாவது, பட் இந்த மதி கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பா, அவளுக்கு எல்லாமே தெரியுமாம்மா, நீங்கள் பயந்துக்காதீங்க, இல்லைப்பா வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு உள்ளே வர்றாங்க சிரிச்சுக்கிட்டே மதி. அப்போ அங்கே நிற்கிற
மதி என்ன மதி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா இல்லை ராகவி அழுத மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை டைவர்ட் பண்ண. ஆமாம் அழுதா அப்படியே கால் அமைக்கி விட தூங்கிக்கிட்டா மதி. யார்கிட்ட நீ ஃபோன் பேசுன அப்படின்னு மலர் கேட்க, அதுவா எல்லாம் உங்கள் குழந்தைனார் சுரேஷ் கிட்ட தான். டியூட்டி முடிஞ்சு வர்றதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் ஆகுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாருக்கா. சரி என்ன பாக்யராஜ் மாமா வரேன்னு சொன்னாரா என்ன ஃபோன் அட்டன் பண்ணாரா அப்படின்னு கேட்க, இல்லை மதி இல்லை அவர் வருவாருன்னு எனக்கு தோணலை. நான் பேசாமல் தூங்கிடுறேன். பேங்க்கில் இன்னும் வேலை முடிஞ்சுதா முடியலையான்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னென்னா அவர் சேஃபாக வீடு வந்து சேரணும். அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு தான் பயம். மற்றபடிக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு இன்னைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாருங்கிற கவலைலாம் இல்லை மதி அப்படின்னு சொல்ல, அக்கா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நிச்சயமாக உங்கள் மனசு அப்படி தான் நினைக்கும்னு தோணும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, உங்களை மாமா ஏமாற்ற மாட்டார். கண்டிப்பாக இன்னும் 12 மணிக்கு 25 நிமிஷம் இருக்குது. அதாவது இப்போ மணி 11:35. கண்டிப்பாக 25 நிமிஷத்துக்குள்ளே மாமா வந்துடுவார். நீங்கள் இருங்க, நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வரைக்கும் எமர்ஜென்சியாக போகணும். எனக்கு ஒரு டேப்லெட் வாங்க வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வரவா அப்படின்னு கேட்க, உடனே எழுந்திரிச்சு ஷாக் ஆகி நிற்கிற மலர், மதி நீ எங்கே போகிற இந்த டைமில் தனியாவா? வா நான் வேறு நாள் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே ராகவி பாப்பா பக்கத்தில் யார்? அப்போ என் கூட வந்துட்டீங்கன்னா நீங்கள் பேசாமல் பாப்பாவை பார்த்துட்டு இருங்கக்கா, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேண்ட்பேக்கை எடுத்துகிட்டு பீரோவில் இருக்கிற ஒரு 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க வெளியில் மதி. அப்போ ஐயோ மதி என்ன மதி, எனக்கு தனியாக அனுப்புறதுக்கு மனசே இல்லை. இரு சுரேஷையாவது ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். நீ பேசாமல் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அவன் வரும்போது என்ன மெடிசன் வேணும்னாலும் வாங்கிட்டு வந்துடுவான் அப்படின்னு மலர் சொல்ல, உடனே மதி சொல்கிறாங்க, யார் உங்கள் குழந்தனாரா? அவர் இருக்கிற பிஸியில் ஸ்டேஷனில் நைட் டியூட்டியாக, அவர் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே என்னாலெல்லாம் இருக்க முடியாதுக்கா, நான் இப்போ போயே ஆகணும், அதனால் விடுங்க, நான் என்ன ஒரு ஆட்டோவை பிடிச்சா போயிட்டு வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ஆட்டோ எதுவுமே உனக்கு தெரிஞ்சவங்க ஆட்டோ கிடையாது மதி, புது இடம் பார்த்து அப்படின்னு சொல்ல, நீங்கள் சேஃபாக பாப்பாவை பார்த்துக்குங்க. அப்புறம் உங்கள் மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்ல, நம்ம மாமனார் மாமியார் எழுந்திரிச்சாங்கன்னா பார்த்து எப்படியாவது பார்த்து கேர் பண்ணிக்கோங்க, நான் இப்போ சீக்கிரமாக ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தால் அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கமாக இருக்கிற பக்கம் நடந்து போக, ஆட்டோ ஸ்டாண்டை கை காட்டி, அண்ணா இங்கே அண்ணா நகர் வரைக்கும் போகணுன்னு வர்றீங்களா அப்படின்னு கேட்க, வரேம்மா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் இன்ஸ்பெக்டர் சுரேஷோட ஒய்ஃபு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ சரி மேம் சரி, நான் உங்களை அண்ணா நகரில் பார்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபா, அதனால தான் இந்த நேரத்துக்கு வருது தைரியமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அண்ணா நகரில் போய் வண்டியை நிறுத்துறாரு. அங்கே பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ண, பாக்யராஜ் இங்கே தான்ப்பா பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, 2 பேருமே கரெக்டாக போய் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ மதி, மாமா இந்தாங்க 50,000 ரூபா எடுத்து கொண்டு போய் முதல்ல அந்த ஃபினான்சியர் கிட்ட கொடுத்துட்டு பைக்கை எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஃபினான்சியர் வீட்டுக்கு அந்த நைட்டில் போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க மதியும் பாக்யராஜும். அப்போ ஃபினான்சியர், என்னையா என்ன பணம் கொடுக்கறதுக்கு வக்கில்ல, இந்த நேரத்துக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை வந்து எழுப்புற, யார் இது உன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சார் தப்பாக பேசாதீங்க, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது 50,000 எடுத்துகிட்டு முதல்ல பைக் கீயை கொடுங்க அப்படின்னு வெடுக்குன்னு பிடுங்குறாங்க கையில் இருக்கிற சாவியை மதி. மாமா எடுங்க மாமா, வண்டி எடுங்க, சீக்கிரமாக அக்கா எதிர்பார்த்து காத்திருப்பாங்க போகணும் அப்படின்னு போக, உடனே வீட்டுக்கு வர, என்ன மதி நீ எப்படி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்தீங்க அப்படின்னு கேட்க, அக்கா நான் வந்துட்டு இருந்தேன், அப்புறம் ஆட்டோவில் திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு நின்றுட்டு இருந்தேன், மாமாவும் வந்தார், அதனால் ஒன்றா சேர்ந்து வந்துட்டேங்க்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்கே நீ ரெடியாகி இருக்க சொன்னல, நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு பாக்யராஜும் கேட்க, ரெடியாகி பார்த்துட்டு இப்போ தூங்கியே எழுந்திரிச்சிட்ட, சரி மணி என்ன ஆகுது, 12 தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. ஆமாங்க 12 தான் ஆகுது அப்படின்னு சந்தோஷமாக பாக்யராஜும் மலரையும் நைட் ரைடுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க.